உலகெங்கிலும் உள்ள ஐடி பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் இன்று எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி, செயற்கை நுண்ணறிவு நமது வேலை வாய்ப்புகளை பறித்து விடுமா என்பதுதான். தொழில்நுட்பம் ஒவ்வொரு நொடியும் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் இந்த நிலையில் இந்திய ஐடி துறையின் முன்னோடியான இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இந்த அச்சத்தை போக்கும் வகையில் ஒரு தெளிவான பார்வையை முன்வைத்துள்ளார். சமீபத்தில் வாரத்திற்கு 70 மணி நேர உழைப்பு குறித்து பேசி விவாதங்களை கிளப்பிய அவர், தற்போது AI தொழில்நுட்பத்தை இளைஞர்கள் எவ்வாறு சாமர்த்தியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தனது ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தற்போது இந்திய ஐடி நிறுவனங்கள் தங்களின் அன்றாட பணிகள் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகளில் AI தொழில்நுட்பத்தை மிக வேகமாக ஒருங்கிணைத்து வருகின்றன. இது ஊழியர்களுக்கு பெரிய சவாலாக தோன்றினாலும் இளைஞர்கள் இதை கண்டு அச்சமடைய தேவையில்லை என நாராயணமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். AI உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிடாது, ஆனால் உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் அதனை இன்னும் நேர்த்தியாக செய்யவும் AI கற்றுக்கொள்வது இன்று அவசியமானது என்பதே அவரது முக்கிய கருத்தாக உள்ளது. சமீபத்திய பேட்டி ஒன்றில் ஜெனரேட்டிவ் AI மூலம் ஒரு தனிநபரின் உற்பத்தி திறனை கணிசமாக உயர்த்த முடியும் என்பதை தனது சொந்த அனுபவத்தின் மூலம் உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்மார்ட் மைண்டுடன் இத்தகைய நவீன கருவிகளை பயன்படுத்தும் போது அது சாதாரண உழைப்பை விட மிக சிறந்த தரத்தையும் வேகத்தையும் வழங்குகிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். மென்பொருள் சந்தையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் இந்த விவாதத்தை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஆந்த்ரோபிக் போன்ற நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள கிளாட் போன்ற மேம்பட்ட AI கருவிகள் சட்டம், நிதி மற்றும் மென்பொருள் மேம்பாடு போன்ற சிக்கலான பணிகளை தானியங்குபடுத்த தொடங்கியுள்ளன. 1950களில் உருவாக்கப்பட்ட கோபால் போன்ற பழைய புரோகிராமிங் மொழிகளை AI மிக எளிதாக புரிந்து கொண்டு நவீனப்படுத்துகிறது. முன்னதாக பல ஆண்டுகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் தேவைப்பட்ட இத்தகைய பணிகளை AI மிக குறுகிய காலத்தில் முடிப்பது IBM போன்ற முன்னணி நிறுவனங்களின் சந்தை மதிப்பிலும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை ஒரு எச்சரிக்கையாக பார்க்காமல் வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என நாராயணமூர்த்தி வலியுறுத்துகிறார். AI என்பது உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் செயல்திறனை மேம்படுத்த உதவும் ஒரு உதவி கருவி மட்டுமே. எனவே அதனை சாமர்த்தியமாக கையாண்டு உழைப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டால் வேலைவாய்ப்பு குறித்த கவலை தேவையில்லை என்பதே நாராயணமூர்த்தியின் கருத்தாக உள்ளது.